லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தினுடைய ரிலீசிங் டேட்டை இப்போ சேஞ்ச் பண்ணி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா டேட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு செப்டம்பர் 17 வந்துட்டு ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்துட்டு இப்போ தள்ளி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு முன்னாடி டியூடுன்னு ஒரு படம் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருந்தார். ஸோ அந்த படம் தான் இந்த படத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் அந்த படமும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டெக்னிக்கல் இஷ்யூ அப்புறமா சில ஷூட்டிங் இஷ்யூஸ்னால அது டோட்டலாகவே தள்ளி வச்சிட்டாங்க. பட் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி ஸ்பெஷலாக வந்துட்டு அக்டோபர் 17ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது அஃபிஷியலாகவும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய டீசர் வீடியோவும் வந்துட்டு ஆகஸ்ட் 27 வந்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்றதும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது விக்னேஷ் சிவன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் மெயின் லீடாக வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி அப்புறமா எஸ்ஜே சூர்யா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஒரு வில்லன் ரோலில் நடிக்க போகிறாரு. இது வந்துட்டு ஒரு ஸ்கைஃபையான ஒரு அட்வென்ச்சரான ஒரு மூவி, ஒரு ஃபன்னான ஒரு லவ் கலந்த ஒரு மூவி தான். ஸோ கண்டிப்பாக இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஒரு மைண்ட் செட்டு. ஏன்னா ஒரு பிரதீப் ரங்கநாதனோட கான்செப்ட்னு எடுத்துக்கிட்டால் எல்லாமே ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து எடுத்து அவர் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இந்த படத்து மேலேயும் அதிக நம்பிக்கை இருக்குது. ஸோ டீசர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தினுடைய ஹைப் எந்த அளவுக்கு போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.